கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். தூங்கும் முன்பாக டிசம்பர் மாசத்துல நன்மை எப்படி செய்ய வேண்டும், நற்கிரியை எப்படி செய்ய வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான செய்தி. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். ஹல்லேலூயா. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே சீசர்களிடத்திலே அழகா பேசிக்கொண்டே வருகிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். இப்ப இன்னைக்கு காலை வேளையில செய்தி என்ன அப்படின்னா, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது அவனோட வாழ்க்கையில அக்கிரமங்கள், பாவம், மீறுதல், தலைமுறை சாபம், துக்கம், பலவீனம், நோய் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே இந்த உலகத்திற்கு ஒளி, நானே இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளி. ஜீவ அப்பமாக வெளிப்பட்டார். நம்ம எல்லாரையும் மீட்டு எடுக்க தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். ஒரு குடும்பம் பிசாசினால் எந்தெந்த இடத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, அந்தகாரத்திலே, பாவத்திலே, இருளிலே, எந்தெந்த காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டு எடுக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்ப இன்னைக்கு காலவேளையில செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில எப்படி கட்டப்பட்டிருக்காங்களோ அப்படி எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுக்க வேண்டும். அதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மளை எல்லாரையும் மீட்டு எடுக்கணுமா? அது பிதாவின் சித்தம். அப்ப பிதா என்ன செய்கிறார்? தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அப்ப நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணுமா? யாரெல்லாம் இயேசுவை சிநேகிக்கிறார்களோ, நீங்கள் என்னை சிநேகித்து, அழகா சொல்கிறார், நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார். நம்ம கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நமக்கு என்ன ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, இந்த உலகத்துல முழு ஜனங்களை மீட்டு எடுக்க உலக இரட்சகராக வெளிப்பட்டார். பாவத்தில் இருக்க ஜனங்களை மீட்டு எடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மனுஷ குமாரனா வெளிப்பட்டார். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுக்க வேண்டும். அது பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்ற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி உலகத்திலே எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். கிருபதர பலியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பரிகாரியாக வெளிப்பட்டார். நம்ம எல்லாருடைய பாவத்தின் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அவரை நாம் சிநேகிக்கும் போது, இயேசுவை நாம் சிநேகிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நாம் சிநேகிக்கும் போது, அதுதான் முக்கியமான மெசேஜ். இன்னைக்கு மெசேஜ் ஒரு முக்கியமான மெசேஜ். எப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை நான் சிநேகிக்கிறேன்ப்பா, நான் சிநேகிக்கிறேன்.
நான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஒரு குட்டி பிள்ளை கேட்டால் கூட எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. நான் சர்ச்சில் 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது ஒரு 8 வயசு ஒரு பாப்பா, குட்டி பாப்பா. அந்த பாப்பா கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு 7:30 மணிக்கு காலையில் கரெக்டாக சர்ச்சில் நேராக நடந்து போவாள். நடந்து போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 7:45 போல் கரெக்டாக வெளியில் வருவாள். அந்த பாப்பாட்ட மெதுவாக பேசுவேன். இன்னைக்கு ஏசப்பா பார்த்தியாம்மா? அம்மா பார்த்தேன். அந்த பாப்பாட்ட நிறைய நேரம் பேசியிருக்கேன். அவள் ஆல்டரில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாள். ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நான் ஏசப்பா பார்த்தேன் அப்படிம்பா. அப்போ அந்த 8 வயசு பாப்பா வீட்டில் காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே டெய்லி சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவா. யார்ட்டையும் சொல்ல மாட்டா. சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு வருவா. தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த பாப்பா யாரை சிநேகித்தா? இயேசுவை சிநேகித்தா. முகமுகமா பார்த்துட்டு வருவா. அந்த பாப்பாவுக்கு அப்படி ஒரு கிஃப்ட். நீங்கள் என்னை சிநேகித்து இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சிநேகிக்கிறீங்களோ, எப்படி சிநேகிக்கிறீங்க? நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால், அடுத்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் இயேசுவை சிநேகிக்கிறேன். நான் இயேசுவை சிநேகிக்கும் போது எனக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் கேட்டா தெரியாது. பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். சொந்தக்காரங்க, பந்தம், வீட்டில் உள்ளவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க, வேலைக்கு போகிற இடத்துல, வெளியில், சின்ன வயசுல ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட காரியங்கள், இந்த பூமிக்குள்ள காரியங்களை ஏகப்பட்ட சொல்லுவோம். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க, அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க, இவங்கள நம்பினேன், மோசம் போயிட்டேன், என் வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சு, வம்பா போச்சு, நாசமாக போச்சு, என்னோடய சொத்து போச்சு, என்னோடய வீடு போச்சு, என்னை இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணான்னு சொல்லி ஏகப்பட்ட காரியம் சில வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். வெளிநாட்டு போகிறக்காக இப்படி ஒரு பணம் கொடுத்தேன், ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக இப்படி அப்படி அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு கதை மாதிரி போகும். ஏன்னா 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் கதையில் ஏகப்பட்ட கிராஸ் ஆகும். நான் அவங்கள சிநேகித்தேன், அவங்க எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, என் கூடயே தான் இருந்தாலும் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களால நான் வம்பா போயிட்டேன் அப்படிம்பாங்க. ஏகப்பட்ட சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே இருதயத்துள்ள ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த உலகத்தினுடைய காரியத்தை வெறுத்து இயேசுவை சிநேகிக்கும் போது, எனக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கும் போது, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லட்டா, ஈஸியா இருக்குங்களா? நானும் ஒரு 50-55 லட்ச ரூபா கடன்ல இருந்தேன். விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷன்ட்டு பழகுனேன். எனக்கு மாந்திரியம் பண்ணி என்கிட்ட ஒரு 13 லட்சம் வாங்கிட்டாங்க. நான் செத்துப்போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையால நான் உயிரோட தான் இருக்கேன். எனக்கு யாரும் மாந்திரியம் பண்ணானோ அவன் செத்து போயிட்டான். எப்படி பிரதர், நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறீங்க, அவன் எப்படி செத்து போயிட்டான் அப்படின்னா, நான் இயேசுவை சிநேகிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. கையில் பைபிள் எடுத்து வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். எனக்கு மாந்திரியம் பண்ணோம், காணாமல் போயிட்டான். அப்போ இன்றைய காலவெளியில் செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கும் போது பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். அப்ப நம்மளை சிநேகிக்க ஒரு பிதா இருக்கிறார். நம்ம எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பிதா இருக்கிறார். நான் இயேசுவை சிநேகிக்கிறேன்ப்பா, ஆனா பிதா என்னைய சிநேகிக்கிறாரா. எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொந்தக்காரங்களாம் கை விட்டுருவாங்க, நம்ம கையில காசு இல்லை, பணம் இல்லை, ஒரு ரூபாய் இல்லை, ஒரு அனாதையா கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா சொந்தக்காரங்களாம் தள்ளி ஓடி போயிடுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. ஒரு மனுஷன் எதுலையாவது கஷ்டப்பட்டுட்டான், இல்லை வம்பா போயிட்டான், அவ்வளோதான், இவன் இனிமேல் தேர மாட்டான் அப்படின்னா சொந்த பந்தம்லாம் காணாம போயிடும். ஆனா நான் இயேசுவை சிநேகிக்கிறேன், பிதாதாமே என்னை சிநேகிக்கிறான். அப்ப நான் அந்த பூமியில வந்த இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் போது எனக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார்,
எனக்காக தானே அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காக தானே அந்த பூமியிலே எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என்னை மீட்டெடுக்க, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதுக்கு தெரியுமா வந்தாரு? நம்மளை மீட்டெடுக்கணுமா, நம்மளை ரட்சிக்கணுமா, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க, எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எந்தெந்த பாவத்துல கட்டப்பட்டிருக்கானோ அந்த எல்லா பாவத்துல, அந்த எல்லா கட்டுகளில் இருந்து நீக்கி ரட்சிக்கிறார். என் வாழ்க்கையிலே நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன்ப்பா. இந்த பாவிய மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தாராம். எனக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இருதய மனக்கண்கள் திறந்தார். அழகா ராத்திரியை உட்கார்ந்து பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். தூக்கமும் வராது. ஏன்னா வியாபாரத்துல இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்துல காரியத்துல நான் வெறுத்து தான் வந்தேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு வந்தேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு எப்படி பாஸ்டிங் போட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த உலக காரியம் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்துல நான் பணம் சம்பாதிக்கவோ இந்த உலகத்துக்காக ஓடவோ நான் மாட்டேன். நான் பரலோகத்துக்காக வரணும், உமக்காக வேலை செய்யணும். இதுதான் நான் பாஸ்டிங் போட்டு. அதே போல கர்த்தருடைய கிருபையினால சர்ச்சில் வேலை பார்க்கும்போது என்னை அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தாரு. சர்ச்சுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதான் பெரிய கிஃப்ட். சர்ச்சில் வேலை கிடைச்சது, போறதுக்கு முன்னாடியே சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. அபிஷேகம் பண்ணாரு. நிரம்பி வெளியில பாத்திரமா அபிஷேகம் பண்ணாரு. சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. எவ்வளவு நேரம்னாலும் அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசித்தா பல மணி நேரம் உட்காந்து தியானிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு தான் உலக ஆசை இல்லையே. எனக்கு இயேசு போதும்னு சொல்லி தானே நான் வந்தேன். எனக்கு இயேசு போதும், அவ்வளவுதான். ஐயா காசு வேணுமா? அதெல்லாம் தேவன் தருவார். எனக்கு குடும்ப தேவை தேவன் தருவார். ஊழியம் தேவன் பார்த்துக்கிடுவார். இன்னைக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். நான் என்ன செய்யணும் அதுவும் தேவனுக்கு தெரியும். காலையில் இன்னைக்கு எப்படி இருக்கும் தேவனுக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. என் இருதயம் எப்படி இருக்கு தேவனுக்கு தெரியும். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இருதயத்தை பார்ப்பாரு. இதயத்துக்குள்ள கேடான காரியம் வரும்போது ஆசீர்வாதம் இருக்காது. இதான் நான் கண்டுபிடிச்சேன். இதயத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் குப்பைகள் வரும்போது ஆசீர்வாதம் இருக்காது. நான் கர்த்தரை விட்டு தள்ளும் போது எல்லாமே ஸ்டக் ஆயிரும். நான் பைபிள் வாசித்து நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் அப்படியே சொல்றேன். என் இருதயம் எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போதோ, என் சிந்தனை எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போதோ, என் கண்கள் பரலோகத்தை நோக்காமல் இந்த உலகத்துக்குள்ள எப்போ திரும்புதோ அப்பந்தான் ஆசீர்வாத தடை உண்மையிலே ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே நடக்கு. இதுதான் உண்மை. அப்போ ஆசீர்வாத தடைக்கு ஒரு மனுஷன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, எனக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்காம இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை நான் நேசித்தாலும் அது எனக்கு ஒரு தடையா மாறிடும். இப்ப சில குடும்பத்துல புருஷனை பிடிக்கும், மனைவியை பிடிக்கும், பிள்ளைய பிடிக்கும், வீடை பிடிக்கும், காரை பிடிக்கும், வேலையை பிடிக்கும், ஃப்ரெண்டை பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிடிக்கும் 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 சொல்லிட்டு வேற எதையாவது அப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு அங்க அந்த லைன்ல போயிடுவாங்க. ஆனா யாரை மறந்துடுவாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மறந்துடுவாங்க. இயேசுவை சிநேகிக்கிறத விட்டுட்டு வேற எங்கெல்லாம் எதெல்லாம் சிநேகிக்கிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தடையா, ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, ஒரு லாஸ்ட் பார்த்தா ஒரு குழப்பத்துக்குள்ளேயோ வேதனைக்குள்ளேயோ கண்ணீருக்குள்ளேயோ அது அவங்களுக்கு தள்ளிடுது. உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க, பிரதர் அப்போ மனைவியை நேசிக்க வேண்டாமா, புருஷனை நேசிக்க வேண்டாமா, பிள்ளையை நேசிக்க வேண்டாமா? நேசிங்க, அன்பு கூறுங்க. உங்க இருதயத்துக்குள்ள முதல் இடம் இயேசுக்கு இருக்கணும். முதல் இடம் அதுதான் முக்கியம்.
உங்க இருதயத்துக்குள்ளே உலகத்துள்ள காரியங்கள் எவ்வளவு தூரம் உள்ள வருதோ அது கர்த்தரை விட்டு பிரிக்கி உங்க இருதயம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும்போது உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டுருவாரு. குடும்பம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலை அடைக்கும் போது உங்க பாத்திரம், உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் அந்த வீடு எப்படி இருக்கணும்? நம்ம அப்படி நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. அதனால இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்க இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கா? காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க சிந்தனை, உங்க நினைவு எல்லாம் பரலோகத்தை சார்ந்து இருக்கா? இந்த உலகத்தை சார்ந்து இருக்கா? ஏன்னா சீசர்கள் அப்படின்னா இயேசுவோடு நடக்கிறவங்க. இன்னைக்கு இயேசுவோடு நடக்கிறோமா? செல்போனோட நடக்கிறோமா? அப்படி ஈஸியா புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இப்ப சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்ல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது இல்ல, தேவனை தேடுறது இல்ல. காலையில பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி புறப்பட்டா கர்த்தர் கூட வருவார். காலைல தூங்கி எந்திரிச்சோன்னு செல்போனை கையில எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு அப்புறம் புலம்பிக்கிட்டு அப்புறம் குழம்பிக்கிட்டு அப்புறம் ஐயோ நான் நினைச்சதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் என்னன்னா உலகத்துக்குள்ள காரியங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகால வேளையிலே ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னா தேவனை தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் தேவனை தேடும் போது, பரலோக ராஜ்யத்தை தேடும் போது, நான் பரலோகத்துக்கு எப்படி போகணும், நான் எப்படி மனம் திரும்பணும், நான் எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கா, பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கா, நான் நீதிமானதா வாழ்றேனா, நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போறேன், நான் உத்தமனா இருக்கிறேனா, நான் உண்மையா வாழ்றேனா, நான் செம்மையா வாழ்றேனா, நான் நேர்மையா வாழ்றேனா? பரலோகம் பார்த்துட்டு இருக்குப்பா. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்க இயேசுவை சிநேகிக்கிறீங்களா? பிதா உங்களை சிநேகிக்கிறார். அதான் பெரிய கிஃப்ட். 1000 கோடி கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த கிஃப்ட் கிடைக்காது. உங்க வீட்டில் உள்ள மொத்த சொத்தை கொண்டு ஒரு டேபிள் வச்சுட்டு என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குப்பா, அதெல்லாம் இந்த உலகத்துல சம்பாதிச்சது, இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தது, அவ்வளவுதான். நான் இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கும் போது என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். அப்ப என்னை சிநேகிக்க பரலோகத்தில் உள்ள பிதா இருக்கார். என் மனைவிட்ட நான் எப்போதுமே சொல்வேன், நான் ஒரு அநாதை ஜூலி, சொந்த பந்தம்லாம் இருந்து கூட நான் ஒரு அநாதை அப்படின்னு. இப்போது கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசித்து கர்த்தருடைய பிள்ளையா மாறி ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியங்களை கற்றுக்கொண்ட பின்பாக இப்போ கூட பரவாயில்ல. ஆனா 2016, 2020, 2021 நான் ஒரு அண்ணாதான் சொல்லும்போது கண்ணது கண்ணீர் ஓடும். ஏன்னா அந்த உலகத்துள்ள காரியத்துல வெறுத்து தேவனை பின்பற்றும் போது வீட்டுல எப்போதுமே மனைவிட்டு பேசுவோம்ல, நான் ஒரு அனாதை அப்படின்ட்டு அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். என் மனைவி பாப்பா, என்னடா ஒயாம எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லுது. நான் அந்த மனுஷனையோ உலகத்தையோ சார்ந்து போகாமல் இயேசுவை சிநேகிக்க ஆரம்பிச்சேன். இயேசுவை சிநேகிக்கும் போது பிதாதாமே உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷன் எதை சிநேகிக்கிறான்? பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு? கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடுறாங்க, இருதயம் ஃபுல்லா கவலையா இருக்கு, இருதயம் ஃபுல்லா துக்கமா இருக்கு. நான் இன்னும் வீடு கட்டலையே, நகைச்சாக்கலையே, சொத்து வாங்கலையே, வண்டி வாங்கலையே, கார் வாங்கலையே, ட்ரெஸ் எடுக்கல, இது எடுக்கல, அது எடுக்கல, ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு. எல்லாம் அந்த உலகத்தை சார்ந்து இருக்கா? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா உலகத்தை சிநேகித்து
கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதில்ல. என் வாழ்க்கையில் உள்ள காரியத்துல சில பகுதியில நான் சொல்லிட்டு இருப்பேன் எப்போதுமே. உலகத்துக்குள்ள வேக வேகமா ஓடும்போது, அவன் யார மறந்து ஓடிட்டு இருக்கான்? நித்திய ஜீவன தருவேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. நமக்கு ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நெறைய புக்ஸ் எடுத்து வாசிக்கலாம். ஆவிக்குரிய புக் இருக்கு. வீட்ல செல்ஃப்ல புக் இருக்கும், பைபிள் இருக்கும். வாசிக்க மாட்டாங்க. செல்போன்ல அப்படியே ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே கண்ணு வலிக்கும். தூக்கம் வராது. இதெல்லாம் அந்த உலகத்துக்குள்ள காரியங்கள் சொல்லிட்டு இருக்கேன். நான் இயேசுவ எப்படி சிநேகிக்கணும்? அவரு நமக்கு என்னெல்லாம் செஞ்சு முடிச்சாரு? அப்ப நான் பரலோகத்துக்கு போணும்னா நான் இப்ப ஆயத்தமா இருக்கிறேனா? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்ப தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னா, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து எப்படி வாழச் சொன்னாரு? அதே போல என்னோட வாழ்க்கை இன்னும் என்னெல்லாம் மாறணும்? அத உட்கார்ந்து யோசித்துட்டு இருக்கணும். இப்ப நான்லாம் யோசிப்பேன். பரிசுத்தமா வாழன்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்தன்னு சொல்லி போட்டிருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமா இருன்னு சொல்லி போட்டிருக்கு. தீமை வெறுத்து நன்மை செய்யன்னு சொல்லி போட்டிருக்கு. இடைவிடாமல் ஜெபிக்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாமே தேவ சித்தத்துக்குள்ள வருது. தேவ சித்தத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னா, அவங்க இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையுமே யோசிக்க கூடாது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாப்பாடு தந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ட்ரெஸ் தந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலைல தூங்கி எந்திரிச்ச ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றைக்கும் மனைவி இருக்கா, பிள்ளைகள் இருக்கா, புருஷன் இருக்காங்களா, வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்களா, மாமியார் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலைல தூங்கி எந்திரிச்சு ஆரோக்கியமா இருக்குமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றைக்கும். அப்ப தேவனோட வார்த்தையை ஒரு மனுஷன் விசுவாசித்து இயேசுவை சிநேகிக்க ஆரம்பிக்கும் போது, இயேசுவை விசுவாசித்து தேவனோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனி. இப்ப பிதா நம்மளை சிநேகிக்கணும் அப்படின்னா, நான் இயேசுவை எந்த அளவுக்கு நான் சிநேகிக்கிறேன், அதுதான் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, கவர்மெண்ட்ல நமக்கு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க, இன்சூரன்ஸ், இப்படி நிறைய கம்பெனிகள் இருக்கு. நீங்க ஒரு 10 வருஷம் இவ்வளவு ரூபா பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு 20 வருஷத்துக்குள்ள இவ்வளவு குரோத்ல இருக்கும். 30 வருஷம் ஆகும்போது இவ்வளவு குரோத்ல ஆகும். உங்களுக்கு 60 வயசுல அது இவ்வளவு பணமா மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளவு பணம் மாசம் மாசம் அக்கௌண்ட்ல வந்துட்டு இருக்கும் அப்படிம்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாயோ, ஒரு 500 ரூபாயோ, ஒரு 100 ரூபாயோ, ஒரு 200 ரூபாயோ, ஒரு 2000 ரூபாயோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, வேற கமிட்மெண்ட் இல்லைன்னா மாசம் மாசம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட் பார்த்தா ஒரு 20 வருஷம் ஆகும்போது மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல வந்து கரெக்டா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வயசானதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பேங்கை நம்பி, அந்த போஸ்ட் ஆபீஸை நம்பி, அந்த இன்சூரன்ஸை நம்பி, கவர்மெண்ட்டை நம்பி பணம் கட்டி பொறுமையா இருக்கிறாங்கல்ல, அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு பென்ஷனா கொடுத்துட்டு இருக்கு. ரீபேமெண்ட் மாசம் மாசம் உயிரோட ரொம்ப கொடுத்துட்டே இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அமௌண்ட், இதெல்லாம் ஒரு பாலிசியில போயிட்டு இருக்குது. நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் போது பரலோகம் என்னை நேசிக்கு, பிதா என்னை நேசிக்கிறாரு, எனக்கு பரலோகத்துல ஒரு வீடு இருக்கு. அப்ப இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான செய்தி. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, இந்த பூமியில மிஞ்சி போனா ஒரு 80 வயசு இல்ல ஒரு 100 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்ற காலத்துல இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம். ஆனா நித்திய காலமாக அவரோட நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய கிஃப்ட், எவ்வளவு பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும் அப்படின்னா,
இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய தேவையில்லாத காரியங்கள் எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும். எப்படி ஜெப குறிப்பு அப்படின்னா, ஃப்ரெண்டு பேசாம இருப்பாங்க. உடனே இங்க அப்படியே ஹார்ட் ஃபுல்லா துக்கமா மாறிடும். என் ஃப்ரெண்டு பேச மாட்டேங்கிறா அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல கணவன் மனைவி, சில குடும்பத்துல இந்த உலகத்துல காரியங்கள், அது சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ காரியம் இருக்கு. அவங்க துக்கத்துல இருப்பாங்க. யாராவது இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேசலப்பா அப்படின்னு சொல்லி யாராவது துக்கத்துல இருக்காங்களா? நம்ம அப்படி யோசிச்சு பார்ப்போமே. காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே நிறைய தேவைகள் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே இயேசு கிறிஸ்து என்கிட்ட இன்னும் பேசலப்பா அப்படி இல்லை யாராவது துக்க முகத்தோடு இருக்காங்களா? அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அதனால காலவெளியில செய்தி என்ன அப்படின்னா, நான் இயேசுவை சிநேகித்தால் என்னைய பரலோகத்துல பிதா என்னைய சிநேகிக்கிறார். அதுதான் முக்கியமான பாயிண்ட், கருத்து. அப்ப நம்ம வாழ்க்கை பரலோகத்தோடு இணைக்கப்பட்டால் பரலோகம் நம்மளை நேசிக்கு, பரலோகத்துல பிதா நம்மளை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளை எல்லாரையும் மீட்டெடுக்க இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிதாவுடைய வலது வருஷத்திலே இன்றும் நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதனால நம்மளை நேசிக்கிறார். யாரு நேசிக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். இன்றும் என்னை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். நம்ம வீட்டுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டு அப்படின்னா நம்ம குடும்பத்துல நம்மளை வெறுத்துருவாங்க. சிம்பிளா சொல்றேனே, ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அப்ப அந்த மகள் என்ன சொன்னா அப்படின்னா, தற்கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணியிருக்கா. ஏம்மா அப்படி செஞ்ச? எதனால அப்படி செஞ்ச? உங்க வீட்டுல உன்னை நல்லதானே பார்த்துக்கிட்டாங்க, நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? அப்ப அந்த வாலிப மகள் என்ன தெரியுமா சொன்னா, அண்ணே நான் என் குடும்பத்தை நான் நேசிக்கல, நான் இன்னொருத்தரை நேசித்தேன். அந்த மனுஷன் என்னை சந்தேகப்பட்டுட்டான், அதனால நான் தற்கொலை முயற்சிக்கு பல முறை ட்ரை பண்ணேன் அப்படின்னா. இப்ப அந்த வாலிப மகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, வீட்டுல அம்மா அப்பாவை நேசிக்கல, குடும்பத்துல அக்காவை நேசிக்கல, அந்த வாலிப மகள் வேற ஒரு மகனை நேசித்து அப்படியே ஒரு பக்கம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு. அந்த சகோதரன் இந்த மகளை சந்தேகப்பட்டதுனால இந்த மகள் தற்கொலை முயற்சிக்கு பல முறை போயிருக்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் யாரையாவது நேசித்து அவங்க ஒருவேளை சந்தேகப்பட்டாலோ நம்பல, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஆயிட்டோ அப்படின்னாலோ இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள் இருதயம் ஃபுல்லா கலங்கிருது, தற்கொலை முயற்சிக்கு வரைய போறாங்க. சில ஜெப குறிப்பு வரும்போது சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, திருமணம் முடிந்த தாய்மார்கள், அண்ணே இப்ப எங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறேன்னு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் இருக்கு, ஆனால் என் கணவர் சந்தேகப்படுறாருன்னே, என் கணவரை நம்பி மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு உலகம் கணவர் மட்டும்தான், ஆனா என் கணவர் சந்தேகப்பட்டுட்டாருன்னே, இப்ப நான் எங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறேனே. எத்தனை குடும்பங்கள் இந்த உலகத்துக்குள்ள போய் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க.
ஒரு மனுஷன் இயேசுவை சிநேகிக்கும் போது பிதா அவங்கள சிநேகிக்கிறார். எனக்கு அந்த ஒரு வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் பைபிள் வாசிப்பேன், நானும் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு சில வசனங்கள் வாசிக்கும் போது மறுபடியும் வாசிப்பேன். நான் இயேசுவை சிநேகிக்கிறேன்ப்பா. நான் இயேசுவை சிநேகிக்கும் போது பிதா என்னைய சிநேகிக்கிறாரா? அப்ப பிதா என்னைய சிநேகிக்கும் போது பரலோகத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதன் மிகாவேல், கபிரியேல். இப்போ பிதா என்னைய சிநேகிக்கிறதுனால பரலோகம் என்னைய சிநேகிக்குமா இல்லையா? அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இந்த உலகத்துல ஒரு வாலிப பிள்ளை தற்கொலை முயற்சி எடுக்கிறா. ஒரு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புருஷன் சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வீட்டுல போய் இருக்கிறாங்க. அவங்க யார் சிநேகிக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை, திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு புருஷன், அவ்வளவுதான். இதுதான் ஒரு மனுஷனுடைய காரியங்கள். ஆனா ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ற காலத்திலே எனக்காக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமியிலே ஜீவனை கொடுக்க தேவன் அருளிய அப்பம். கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய யூடியூப் சேனல் நேம் தேவன் அருளிய அப்பம். நமக்காக ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவரை ஒரு குடும்பம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படி பார்த்துட்டு இருக்கும்? நான் இயேசுவை சிநேகிக்கிறேன். இப்ப என்னைய வச்சு சொல்றேன், ஈஸியா புரியும். இப்ப நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப பிடிக்கும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ரொம்ப ஆழமா உட்காந்து தியானிச்சுட்டு இருப்பேன். நிறைய வசனங்களை வாசிக்கும் போது வசனம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தியானிச்சுட்டு இருப்பேன். இயேசு கிறிஸ்து எனக்கு என்னெல்லாம் செய்து முடித்தார், நான் எப்படிலாம் வாழணும், நான் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உட்காந்து ரொம்ப ஆழமா தியானிச்சு இயேசுவை சிநேகிக்கும் போது என்னை யார் சிநேகிக்கிறா? பரலோகத்துல இருக்கிற பிதா என்னை சிநேகிக்கிறார். பரலோகத்துல இருக்கிற பிதா என்னை சிநேகிக்கும் போது என்னோட வாழ்க்கை மாறுமா மாறாதா? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா? இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருப்பேனா இல்லையா? என் சரீரத்துல வியாதி மறையுமா மறையாதா? எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா? இப்படி நம்ம யோசித்து பார்த்தால் அந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள போகும்போது நான் இயேசுவை சிநேகிக்கிறேன், என்னைய பிதா சிநேகிக்கிறார். நான் இயேசுவை நேசிக்கிறேன், எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். நான் இயேசு மேல அன்பா இருக்கேன், பிதா என் மேல அன்பா இருக்காரு. நான் இயேசு ரொம்ப பிடிக்கும் சொல்றேன், பிதா சொல்லுவாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்பாரு. நான் இங்க இருந்து நான் இயேசுட்ட அன்பு கூறுறேன், பரலோகத்துல இருந்து பிதா என்கிட்ட அன்பு கூறுறாரு. அப்ப எனக்கும் இயேசுக்கும் ஒரு தொடர்பு, பரலோகத்துல பிதாவுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு. அப்ப இந்த செய்தி நம்ம ஸ்பிரிச்சுவல்ல யாரெல்லாம் இருக்கிறோமோ நமக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் 24 மணி நேரமும் இயேசுவை சிநேகிக்கிறேன். நான் 24 மணி நேரமும் இயேசுட்ட அன்பா இருக்கிறேன். நான் 24 மணி நேரமும் இயேசுவோட தொடர்புல இருக்கேன். உடனே இந்த பக்கம் பிதா 24 மணி நேரம் என்கிட்ட அன்பா இருப்பார். பிதா 24 மணி நேரம் என்னை சிநேகிப்பார். நான் இயேசுட்ட எந்த அளவுக்கு அன்பு கூறுறேனோ அதே அளவுக்கு பிதா என்கிட்ட அன்பு கூறுவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். எனக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த இயேசுட்ட நான் எப்படி அன்பு கூறுறேன்? வழக்கமா இந்த வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்லாம் உனக்காக நான் ஜீவனை தரேன் அப்படிம்பாங்க.
ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா செல்போன் ஆஃப் பண்ணிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே கல்யாணம் முடிச்சுட்டு செட்டில் ஆயிடுவாங்க. இதெல்லாம் அந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியத்தை நான் சும்மா ஒரு நார்மலா சொல்றேன். உன்னையதான் பிடிக்கும், நீ இல்லைன்னா செத்து போயிடுவேன், சூசைட் அட்டன் பண்ணிடுவேன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. டயலாக்லாம் வரும். சில இதுல கல்யாணம் கூட முடிஞ்சிருக்கும். ஆனா கடைசி வரையும் யார் இருப்பா? 70, 80 வயசு 100 வயசு வரையும் யாரு கூட இருப்பா? ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துல வந்துட்டு அப்படின்னா புருஷன் முன்னாடி சண்டை போட்டாங்கன்னா பிரிஞ்சு போயிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆகுது, கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் உடனே டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சுதாங்க. சர்ச்சில் தான் போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால தான் சேர்த்து வைக்கிறாங்க. 3-4 மாசத்துக்குள்ளே புருஷன் பிடிக்கல, மனைவி பிடிக்கல. என்னன்னு கேட்டா சந்தேகம். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் உண்மையிலே 70, 80 வயசு வரைய குடும்பமா வாழ்ந்தவங்களுக்குலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு புருஷனை உண்மையா நேசித்து மனைவியை உண்மையா நேசித்து, நான் நேத்து காலையில நானும் மனைவியும் டவுன் பக்கம் ஜாமான் வாங்க போனோம். போகும்போது ஒரு 75 வயசு தாத்தா, அந்த 75 வயசு தாத்தாவுக்கு காலில் அடிபட்டு இருக்கு. காலில் பேண்டேஜ் போட்டிருக்கு. பக்கத்துல பாட்டி நிக்கி. அந்த தாத்தா காலை ஒரு மாதிரியே ஊனிட்டு நிக்காரு. அந்த பக்கத்துல உள்ள பாட்டி கையை பிடிச்சு நிக்கி. வயசு பார்த்தா 75 வயசுல 85 வயசு கூட இருக்கும். முதிர்ந்த பழம். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த தாத்தாவை அந்த பாட்டி பத்திரமா கையை பிடிச்சு தாத்தா முகத்தை பார்த்து எவ்வளவோ அன்பு. இன்னைக்கு உள்ள அடுத்த தலைமுறை அந்த அன்புக்குள்ள இருக்கா? வீட்டுல நார்மலா ஏதாவது பேசினா சண்டை போட்டுட்டு உடனே நீ வேண்டாம் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. நான் நேத்து காலையில பார்த்தேன். அந்த ஐயாவுக்கு ஒரு சைடு கால் ஊன முடியல. ரொம்ப பழைய காலத்து ஐயா. அந்த பாட்டி ரொம்ப வயசான பாட்டி. எனக்கு தெரிஞ்சு 75 வயசு தாண்டி 90 வயசு கூட வாய்ப்பு உண்டு. அந்த தாத்தா காலை ஓடிட்டு நிற்கும் போது அந்த பாட்டி பக்கத்துல கையை பிடிச்சு நிக்க. வேற யாரும் இல்லை. அந்த வயசுல எவ்வளவு அன்பு. இன்னைக்கு அன்பு நிறைய வீட்டுக்குள்ள காணும். நிறைய வீட்டுக்குள்ள அன்பே காணும். இது ஒரு வேதனையான விஷயம். வீட்டுல பார்த்தா 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேரும் 4 செல்போன், 4 விதமான உலகத்துல இருக்கிறாங்க. புருஷன் மனைவிட்ட பேசல, மனைவி புருஷன்ட்ட பேசல, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசல, வேற யார்ட்டையோ அது ஒரு உலகத்துக்குள்ள போய் அது இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போய் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம போய் சந்தோஷத்தை இழந்து அப்புறம் துக்க முகமா மாறி அப்புறம் என்னை ஏமாத்திட்டானே அப்புறம் உட்காந்து புலம்பி, இதெல்லாம் இந்த உலகத்துள்ள காரியம். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் வேறு பிரிக்கப்பட்ட மனுஷனா மாறும்போது, பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது, எனக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்திருக்காருப்பா, எனக்கு அவரு போதும், எனக்கு இந்த உலகத்துல பணமோ நகையோ சொத்தோ இது எல்லாத்தை விட எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை தந்திருக்காரு. நான் பரலோகத்துக்கு போகணும். நான் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும். நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நான் பரலோக திட்டத்துக்குள்ள வரணும். எனக்கு பரலோகம் வேணும். எனக்கு பரலோகம் வேணும். எனக்கு பரலோகம் வேணும். ஒரு குடும்பம் பரலோகத்தை சார்ந்து கொண்டால், பரலோகத்தை சார்ந்து கொண்டால், இந்த உலகத்தை இல்லப்பா, நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இப்ப எல்லாரும் உலகத்தை சார்ந்து கொண்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. நான் அதையே சொல்லல. பரலோகத்தை சார்ந்து கொண்டால் உடனே பிதாதாமே உங்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னு அப்படின்னா, இன்னைக்குள்ள கிறிஸ்துவினுடைய பிறப்பு, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றான். சீசர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
சீசர்ட்ட எப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் பிதானிடத்துலேருந்து புறப்பட்டு வந்தேன்ப்பா, இந்த உலகத்துக்கு வந்தேன், மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு நான் பிதானிடத்துக்கே போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த கால வேளையில யாரெல்லாம் இயேசுவை சிநேகிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசுவை நம்ம சிநேகிக்கிறோமோ, நமக்கு பரலோகம் துணையா இருக்கும். நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தேவ தூதர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நமக்கு பரலோகம் துணையா இருக்கும். பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். அப்ப இன்னைக்கு உள்ள செய்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தடைகள் நீங்கணும், குடும்ப பிரச்சனை மாறணும், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை மாறணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தை தேடாமல் கர்த்தரை சிநேகிக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடும் போது இருதயத்துக்குள்ள கவலையோடு கொண்டாடாதீங்க. உங்க இருதயம் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும்போது தான் அது கிறிஸ்துவனுடைய பிறப்பு. நான் இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பின்பாக என் இருதயத்துக்குள்ள நிறைய கேள்விகள், இந்த உலகத்தினுடைய நிறைய காரியங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனா பரலோகம் எனக்கு துணையா இருக்கும்போது என்னோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். இல்லை பிரதர், நாங்களாம் அப்படி இல்லை, நாங்களாம் அப்படியே தான் இருக்கோம் அப்படின்னா நீங்க எதை சிநேகிக்கிறீங்க? உங்க இருதயம் எதை சார்ந்து கொண்டு இருக்கு? செல்போன் லைட்டா உடைஞ்சிட்டு அப்படின்னா உடனே புது செல்போன் வாங்குறதுக்கு உடனே கடைக்கு போயிடுவாங்க. கேட்டா செல்போன் டேமேஜ் ஆயிட்டு புதுசு வாங்கணும் அப்படிம்பாங்க. உங்க இருதயம் பரலோகத்தை சார்ந்திருக்கா, இந்த உலகத்தை சார்ந்திருக்கா? உங்க இருதயத்தினுடைய காரியங்கள் இந்த உலகத்தினுடைய காரியமா இருக்கா, பரலோகத்தினுடைய காரியமா இருக்கா? ஏன்னா நிறைய குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா வேதனை, துக்கம். நான் நினைச்சது நடக்கல, நான் யோசித்தேன் நடக்கல, நான் எவ்வளவு அன்பு கூர்ந்தேன் நடக்கல. யாரு உலகத்து மேல அன்பு கூற சொன்னா? கொரோனாக்கு அப்புறம் கூட இன்னும் மனம் திரும்ப வந்துடுச்சு. கொரோனாக்கு அப்புறம் மறுபடியும் உலகத்தோட போய் ஐக்கியமா இருந்துக்கிட்டு அப்புறம் எனக்கு நிம்மதியே இல்லை. எப்படி நிம்மதி இருக்கும்? நல்லா யோசித்து பாருங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில செல்போனோட பல மணி நேரம். நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. செல்போனோட பல மணி நேரம் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர முடியும்? அதனால கிறிஸ்துவனுடைய பிறப்பை யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ, பிதாதாமே உங்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே செய்தி என்ன அப்படின்னா, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். இந்த செய்தி நமக்கு 365 நாளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு வீட்டில் உள்ள தடை மாறணுமா, இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தடை வருதா, நான் இயேசுவை சிநேகிக்கிறேனா? இயேசுவை சிநேகித்தால் தடை மாறிடும். எப்படி பிரதர் தடை மாறும் அப்படின்னா, பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் இயேசுவை சிநேகிக்கும் போது, பிதா என்னைய சிநேகிக்கும் போது, இந்த உலகத்துல எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் விலகிவிடும். நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த உலகத்திலே பிசாசு எத்தனை தடைகள் கொண்டு வந்தாலும், எவ்வளோ காரியங்கள் கொண்டு வந்தாலும், அது ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கலாம். நான் இயேசுவை சிநேகிக்கிற ஒரு மகளா, ஒரு மகனா இருக்கும்போது, அதாவது இயேசுவை சிநேகிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 1/4 மணி நேரமோ, இல்லை 2 மணி நேரமோ கிடையாது. இப்போ நம்ம வழக்கமாக சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், 24 மணி நேரம் இருக்கு, அதில் 10% 2 மணி நேரம் 40 நிமிஷம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ பார்த்தாலும் நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற 1000 காரியங்கள் இப்போ செல்ஃபோனில் உள்ளே வந்துட்டு. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு வெளிநாட்டில் இருந்து.
அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ யார்கிட்டயோ பழகியிருக்காங்க. அதில் போய் முதல்ல ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, அப்புறம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பல மணி நேரம் பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு பணம் தேவைப்பட்டது போல இருக்கு. உடனே ஒரு 10,000 அனுப்பியிருக்காங்க. 10,000 அனுப்புனதுக்கப்புறம் அது பிரச்சனை சால்வ் ஆகல போல இருக்கு. ஒரு ரூ. 1,00,000 தேவை இருக்கு அப்படின்னு இருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரூ. 1,00,000 உடனே பணத்தை அனுப்பிட்டாங்க. இப்போ எவ்வளோ அக்கௌண்ட்ல போயிட்டு அப்படின்னா, ரூ. 1,10,000 அவங்க அக்கௌண்ட்ல போயிட்டு. இது கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. இன்னும் எனக்கு இவ்வளோ ரூபா பணம் வேணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சகோதரிக்கு என்ன செய்யன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜெபகுறிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களை ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். இது எதுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் இயேசுவை சிநேகிக்காமல் வேற வேற வெப்சைட்டை போய் சிநேகித்தாலோ, இல்லை வேற வேற மனுஷனை போய் சிநேகித்தாலோ, இல்லை வேற வேற ஃப்ரெண்டை போய் சிநேகித்தாலோ, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆரம்பம் பார்த்தா நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலே இருக்கும்போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வேற பக்கம் போகும்போது அது அவங்கள கொன்றுது. இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை எங்க நடக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டுட்டாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க. அதனால எங்களோட வாழ்க்கையில பலவிதமான ஆபத்துக்குள்ள போயிருக்காங்க. அப்ப இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம யாரெல்லாம் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிறோமோ, நம்ம குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை நம்ம ஒரு இஷ்டம் போல தான் வாழ்றோம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் வாழ்றோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கையில தான் தடைகள் இருக்கு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் கிறிஸ்துவனுடைய பிறப்பா இருந்தா கூட, இன்னொரு பக்கம் நிறைய குடும்பத்துல தடைகள் இருக்கு. அந்த தடைகள் மாறணும் அப்படின்னா, நான் இயேசுவை சிநேகிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட வாழ்க்கையில் உள்ள தடைகள் மாற ஆரம்பிச்சிடும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் இயேசுவை சிநேகிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட வாழ்க்கையில் உள்ள தடைகள் மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிளா ஒன்று சொல்றேன், ஈஸியா இருக்கும் புரியுறதுக்கு. எனக்கு 13 வருஷமா ஒரு நபர் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நான் சொல்றது எப்படின்னா 2008 இருந்து 2020 தாண்டி முடிஞ்ச வரையும் அந்த மனுஷன் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தார். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். சொப்பனத்தின் மூலியமா, தரிசனத்தின் மூலியமா பல மாந்திரியம் பண்ணிட்டே இருக்குத கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. ஆனாலும் என் மைண்டுக்குள்ளேயோ இல்லை எந்த ஒரு காரியமும் யோசிக்கவே இல்லை. நான் இயேசுவை சிநேகிக்க எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணினானோ அதே வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் அவனை போய் பார்க்கவும் இல்லை, அதை யோசிக்கவும் இல்லை. நான் இயேசுவை சிநேகிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில நான் எப்படிலாம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி என்கிட்ட பணம் வாங்கி மாந்திரியம் பண்ணி சாகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன நபர் இன்னைக்கு உயிரோட இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் இயேசுவை சிநேகிக்க ஆரம்பிச்சேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பரலோகத்திலிருந்து என்ன கிஃப்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்னா, வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார், நான் எப்போ இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கிறேனோ அப்பமே என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்துட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க இருதயம் எப்படி இருக்கு? கர்த்தரை சார்ந்திருக்கா? யோசித்து பாருங்க. தடைகள் விலகிரும், குடும்ப பிரச்சனை மாறிடும், தேவன் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். பிதாதாமே
உங்களை சிநேகிக்கிறபடினால் என்னை பரலோகத்தில் இருக்க பிதா என்னை சிநேகிக்கும் போது என் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறிடும். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா நான் இயேசுவை சிநேகித்தேன், பிதா என்னை சிநேகிக்கிறாரு. அவ்வளோதான் எனக்கு கிஃப்ட். எனக்கு இந்த உலகத்தினுடைய காரியமோ மற்ற காரியமோ எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. நான் இயேசுவை சிநேகிக்கிறேன், பிதா என்னை சிநேகிக்கிறாரு. இந்த அன்பு கடைசி வரை இருந்தாலே போதும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? நான் இயேசுவை சிநேகிக்கிறேன், பிதா என்னை சிநேகிக்கிறார். இன்னைக்கு அதுதான் கிஃப்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடும் போது நீங்கள் இயேசுவை சிநேகிக்கும் போது பிதா உங்களை சிநேகிக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் என்று சொன்னீங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுக்க இந்த பூமியில வெளிப்பட்டீங்கப்பா. எத்தனையோ பேர் கிளாஸ்ல ஆக்கியப்பா எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த உலகத்துல அழிந்து போற காரியத்தை நாங்க தேடலப்பா, எங்களுக்கு ஜீவனை தந்தீங்கப்பா. உண்மை தேடிடும்ப்பா. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீங்கப்பா. நாங்கள் அந்த பூமியிலே ஜீவனோடு இருக்கணும், தீர்காயுசோடு இருக்கணும். எங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா. மனுஷகுமாரன் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று அப்பா மத்தேயு 20:28 நாங்கள் தியானிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், அவங்களுடைய சந்ததி ரட்சிக்கப்படணும். மனுஷகுமாரன் கெட்டு போனதே ரட்சிக்க வந்தார். எந்த குடும்பம் கெட்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கோ அந்த குடும்பத்தை மீட்டு எடுக்கதான்ப்பா அப்பா அந்த பூமியில இறங்கி வந்தீங்க. அந்த ஆடு கண்டுபிடித்த உடனே தோளின் மேல் போட்டுக்கொண்டு அப்பா சந்தோஷமா புறப்பட்டு போறீங்கப்பா. நாங்க தான்ப்பா காணாம போயிட்டோம், எங்களை மீட்டெடுக்க தான்ப்பா வந்தீங்க. பாவிகளையே மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன்னு சொன்னீங்கப்பா. நான் தான்ப்பா பாவி, நான் தான்ப்பா பாவி. என் பாவத்தை மன்னிப்பீங்களா? என் பாவத்தை மன்னிப்பீங்களா? இதோ உலகத்தின் உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தின் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்களே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்களே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்களே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்களே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷ குமாரன் வந்திருக்கிறார் என்று அப்பா சகைவை பார்த்து அப்பா சொன்னது போல அப்பா எந்தெந்த குடும்பம் இந்த கால வீடிலே இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோடு நீங்க பேசுனீங்களே அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னீங்கப்பா. அப்பா எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டீங்களே. உமை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று அப்பா சொன்ன வசனத்தின்படி பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வசனப்படி இப்பொழுதும் எந்த குடும்பத்துக்குள்ளே இணைந்திருக்காங்களோ அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே அக்கினி பற்றி பிடிக்கட்டும், அவங்களுடைய இருதயத்துக்குள்ள அக்கினி பற்றி பிடிக்கட்டும், அக்கினி பற்றி பிடிக்கட்டும்ப்பா. இன்னும் அக்கினி பற்றி பிடிக்கட்டும்ப்பா. அவங்களுடைய எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்டு எரியிற அக்கினியை போல அவங்க இருதயத்துக்குள்ள அக்கினி பற்றி பிடிக்கட்டும்ப்பா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்பா விசேஷமா எங்களுக்காக தான்ப்பா நீங்க வெளிப்பட்டீங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று வேதத்தின்படி அப்பா தெய்வீக அதிகாரத்தை அப்பா அந்த பூமியில சுமந்து கொண்டு வந்தீங்கப்பா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு. எங்களுக்காக இந்த பூமியில வெளிப்பட்டீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. சமாதான பிரபுவாக வெளிப்பட்டீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நித்திய பிதாவா வெளிப்பட்டீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க கூட நீங்க இருக்கிற கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இன்று கர்த்தராய் கிறிஸ்து என் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எங்க இதயத்துக்குள்ள பிறந்தாதான்ப்பா ஆசீர்வாதம். எங்க இதயத்துல நீங்க பிறந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நித்திய ஜீவனை தரதுக்காதான்ப்பா அந்த பூமியில நீங்க வந்தீங்க. உம்மை விசுவாசிக்கிறோம்ப்பா, உம்மை ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா, எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருள் இருக்கோ, என்னெல்லாம் அந்த காலத்துல பாவம் இருக்கோ, எங்க இதயத்துக்குள்ள கத்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், துன்மார்க்கமான காரியம், துரோகமான காரியம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கி எங்க இதயத்தை கழுவி எங்க இருதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும்ப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரணும்ப்பா. எங்க வாழ்க்கையில தடைகள் மாறணும் அப்பா. எங்களுக்கு முன்பாக அப்பா எல்லாவற்றையும் தடையெல்லாம் நீக்கி எங்களுக்கு முன்பாக கடந்து போற கிருபைக்கா நன்றி, நன்றி. இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இழந்து போன மகிமை கொடுக்க அப்பா விசேஷம் இந்த பூமியிலே வந்தீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அப்படிப்பட்ட கிஃப்ட் எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. விசேஷமா உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல அப்பா, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிய கட்டளைகளை கொடுத்தீங்கப்பா. அந்த கட்டளை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படிப்பட்ட கிஃப்ட் உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா, உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுக்கு வந்தேன்னு சொன்னீங்கப்பா. அப்பா விசேஷமா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தீர்க்க நிறைவேற்றி அப்பா அந்த பூமியில எங்களை மீட்டெடுத்தீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் உலகத்திற்கு வந்தேன்னு சொன்னீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பிந்தின ஆதாமாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக வெளிப்பட்டீங்க ராஜா. விசேஷமா தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பூமியின் மேல் சமாதானத்தை போட வந்தேன் அப்பா. விசேஷமா இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை அக்னி பற்றி விடுப்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. பூமியின் மேல சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னி ராஜா. நாங்க எல்லாரும் பரலோத்து வரணும்ப்பா. அது தேவ திட்டம், தேவ திட்டம், தேவ திட்டம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். ரேபாலா ஹோரபாலா ஷபலபர ஹோரபலஹர துரபலா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னீங்க ராஜா. இந்த பூமியிலே பிதாவுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னீங்க ராஜா. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வானத்திலிருந்து இறங்கி வந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. என் ஜனமாய் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று பேசும்படி அப்பா விசேஷமாக எல்லாரையும் மீட்டெடுக்க இஸ்ரவேலின் ஆளும் பிரபுவாக வெளிப்பட்டீங்களே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யூதருடைய ராஜாவா வெளிப்பட்டீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. விசேஷமா உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொன்னீங்கப்பா. பிதாவுடைய நாமத்தை இந்த பூமியில எல்லாருக்கும் வெளிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது.
அப்பா எங்க மேல இவ்வளவு அன்பு கூர்ந்து சொந்த குமாரனை தந்து அன்பு கூர்ந்தீங்கப்பா. கிருபதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புனீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கிறார்களோ, அப்பா வேதம் சொல்லுது, பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நாங்க இயேசுவை சிநேகிக்கும் போது பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா தீர்க்கதரிசியா வெளிப்பட்டீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாக இருக்கும் பொருட்டு அப்பா விசேஷமா எங்களை அப்பா மீட்டெடுக்க மூத்த சகோதரனா வெளிப்பட்டீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. அப்பா வார்த்தையாகி தேவன் மாம்சத்திலே அப்பா வெளிப்பட்டீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்றீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த நாளையும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு உங்கள் ரத்த கொட்டைகளை வேலை அடங்கி இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிப்படும் ராஜா. சகல குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் வேலை அடைங்கப்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வதிப்படும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, வேதத்தை தியானிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. பரலோகத்தோடு தொடர்பு கொள்ள இயேசு கிறிஸ்துவை நேசிக்கூடிய கிருபை தாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தடைகள்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும். ரிபாலவரஹுரபர ஷபலவலஹுரபலஹரது ரிகதன மாலரது நமர ஷந்த ரபலஹுரபரபதுரிபி கபதுபெக்கேதுனா ரிபாலபலபலஹுரபல ரபு ஷபலபலஹரிபி கபதுபெக்கேதுனா ரிதனமலஹுரபி ரிஷபலபரிபி ரிபலஹுரபரபதுரிபி கபதுபெக்கேதுனா ரீதானமாலரதன சந்த ரபலஹுரபல ரிதுரிபி கபதுபெக்கேதுனி கந்தொட்டுரபல. எல்லா தடைகளா விலகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. எல்லா தடைகளா விலகட்டும், எல்லா தடைகளும் விலகட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. சிரசு மேல் ஆசீர்வதித்து வைங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பியொழிட்டும். கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, வாகனத்துல போறாங்களோ, பஸ்ல போறாங்களோ, கார்ல போறாங்களோ, ட்ரெயின்ல போறாங்களோ, எல்லாருக்கும் வேலை அடைங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவதுரி பாட்டுங்க. சகல குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாட்ச்மேன் ஜெபிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிறாங்க, ஆர்மியில ஜெபிறாங்க, அதிகாரிகள் ஜெபிறாங்க, தலைவர் ஜெபிறாங்க, தேச தலைவர் ஜெபிறாங்க. விசேஷமாக எங்க தேசத்துல அப்பா சிஎம்ஏ உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜோனுக்கு அர்ப்பணிக்கிறோம். டீச்சர், டாக்டர், நர்ஸு, அப்பா வக்கீல், இன்னுமாக கவர்மெண்ட் ஆபீசர், அதிகாரிகள் எல்லாரையும் உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். மிஷினரிமார், இன்னுமாக பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், விசேஷமாக சில குடும்பத்தில் விசுவாசிகள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலை வேளையில ஜெபிக்கிற குடும்பம் விசேஷமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபடும் ராஜா. எத்தனையோ குடும்பத்துல விவசாயம் பாக்குறாங்க, இன்னுமா கிராமத்துல இருக்காங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா பலவிதமான சூழ்நிலை வேற வேற நாட்டுக்குள்ள வேலை பார்க்குறாங்கப்பா. எல்லாரையுமே கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கிறோம். எல்லா குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க, முத்திரை போடுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ரீதாலபல ஹூரபல ரபு ஷபலபல ஹரது ராது ரிபலபல ஹூரபி ஷபல ஹதிபி ஹலபல ஹரது ரது நிமி ஹிபிலா ஜிபி ஷபல ஹிபிலா ஹிபில ஹரது ரஹலபல ஹூரபு ஷந்தரபல ரிபி கரதுரிபி கபதுபிக்கேதுனா ரீமா லா தனா மரதனா மல ஹூரபல ஷபலபல பல ஹூரதுரிபி கபதுபிக்கேதுனா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி அளிட்டும், பாத்திரம் நிரம்பி அளிட்டும்பா. எல்லாருடைய தேவை சந்திப்படட்டும்பா. இந்த நாளில் கடன் பிரச்சனை எந்த குடும்பத்துல போராடிட்டு இருக்காங்களோ, இஎம்ஐ கட்டணும், சில குடும்பத்துல குழுக்குள்ள பணம், சில குடும்பத்துல நகை கடன், சில குடும்பத்துல அப்பா ஜொல் லோன் பேங்க்ல இருக்குப்பா, திருப்ப முடியலப்பா. இந்த மாதிரி ஹவுசிங் லோன், அப்பா பிசினஸ் லோன், எத்தனையோ லோன் இருக்குப்பா. எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அனுப்பிடுவோம். எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்காங்கப்பா, எக்ஸாம் எழுத அப்பா பாஸ் பண்ண கதை கிருபை செய்யுங்கப்பா. வெளிநாட்டில் இருக்காங்க, இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்கப்பா. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அனுப்பிடுவோம். பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் அந்த பிள்ளைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும். எந்தெந்த குடும்பத்திலே மாந்திரியத்திலே விக்கிரத்திலே அப்பா பலவிதமான கட்டிலே கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த
எல்லா செத்த கிரிலாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படும் ராஜா. ரீபா லாபா தூரா பாராபு ஷபா ரக தூரப ஹர தூரபலா ரகலபல ஹூரபல ரிதனிமா ரிதனமா ரதனமர சந்தரபல ஹூரது ரீபா ரஹூபி ஹிபி ஜிபி ஷிபி தூஹோ ஹாசிபி லாபி ஹாபா ஹர தூரபலா. எல்லா கிரிகள் அழிக்கப்படட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்துல. எல்லா பொல்லா தந்திரமான சர்ப்பத்தின் கிரிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்கப்பா. பட்சிக்கிற அக்னி ஆவியானதே இறங்கி வாங்கப்பா. ரீபா பா 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 தூரா பா 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 ர தூரா பா ர தூரா பலா ரபால பர தூரா பலா பர தூரா பலா லிபால பல ஹுரா பல ஹதுரா பலா லிபால ப துனா மலர தூரா பலா ரகதுனா மல ஹதுரா பலா ரிபால பல பல ஹுரா பல ஹதுரா பலா ரகதல பிலா பல ரபு ஷிபல பல ஹுரா துரா பலா ரிபால பல பர ஹுபி biha bihi billahi bilaradu siba ho biha ho bi zidi riba kabadurabala ragadana malar durabara shantara bala bara hora durabala ragadala bala hora bala hora durabala. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. துனேஹபஹா ஜிபிஹி பிஹி பிஹு பிஹா பிஹு பிலா துஹா பி ஜிபிஹா பி ஜிபிஹா பி ஜிதிரி பிரி பிலா ரிதுனி மிஹி பிலஹ பிலஹ பிலா ஜிபிலஹு பிலஹார் பிலஹர்து. எல்லா குடும்பம் ஆசீர்வதிப்படட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிப்படட்டும்ப்பா. விசேஷமா கால வேளையிலே இந்த நாளிலும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கற்பத்து நீங்க ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனமரங்க. மாசமா இருக்காங்க, கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கத்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கத்தர் வாசல் திறந்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும், ஆசீர்வதிப்படட்டும், ஆசீர்வதிப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராயிஸ் நாமத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சை, ஐசியூவால், இன்பெட்டில், எம்ஆர் ஸ்கேன் எடுத்து எந்த குடும்பத்தில் அப்பா மரண தருவாயில பலவீனத்தோடு படுத்த படுக்கையில போராடி இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டடும், தீர்காயுசை கட்டணும். நல்ல மேய்ப்பனா வெளிப்பட்டீங்க ராஜா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். பரிபூர்ணமான ஜீவனை கட்டுடுங்க. தேவ சமாதானம் கட்டுடுங்க. எல்லா குடும்பம் ஆசீர்வாதமா மாறட்டும். எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லாரும் நித்திய ஜீவன் வரட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். எங்க எல்லாருடைய பேரும் ஆட்டுக்குட்டியா ஜீவபஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. எங்களை தாழ்த்திரும். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் என்று பேசும்படி இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. துதிகன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அன்னோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். காட் பிளஸ் யூ. எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. தொடர்பு கொள்ளணும்னு நினைத்தால் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.